தமிழ் சினிமாக்கு புதிய பரிமாணத்தை உருவாக்கின ராஜா தான் இந்த பாரதி ராஜா. 6 முறை தேசிய விருது வாங்கியவர் இவர். தமிழ் சினிமாவிற்கு பல அறிமுகங்களை கொடுத்த இவர், கமல், ரஜினி, ஸ்ரீதேவி நடித்த 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுக்கிறாரு. மண் வாசனையோட கிராமத்து கதைகளுக்கு பேர் போன பாரதி ராஜா, த்ரில்லர் கதையும் என்னால எடுக்க முடியும் அப்படின்னு எடுத்து காமிச்சாரு. அப்படி பாரதி ராஜா இயக்கத்துல வெளிவந்த 5 த்ரில்லர் படங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, ஒரு கைதியின் டைரி. கமல் டபுள் ஆக்ஷன்ல 1985ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் ஒரு கைதியின் டைரி. பாக்கியராஜ் இதுக்காக திரைக்கதை எழுதியிருப்பாரு. தன்னோட மனைவியை கொன்றவன பழிவாங்கக்கூடிய கைதியாவும், கைதியான தன்னோட தந்தையை பிடிக்கக்கூடிய போலீஸ் ஆபீசராவும் கமல் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. கிளைமேக்ஸ் காட்சி நொடிக்கு நொடி பரபரப்பான திருப்பத்தோட ரசிகர்களை கதிகலங்க வச்ச படம் தான் இது. இரண்டாவதா பார்க்க போறது கேப்டன் மகள். பாரதி ராஜாவோட இயக்கத்துல குஷ்பு, ராஜா, நெப்போலியன் போன்றவர்கள் நடிச்ச படம் தான் இந்த படம். இது ஒரு அதிரடியான ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம். 80s மற்றும் 90s காலகட்டத்துல எல்லாருக்குமே கனவு கண்ணியா இருந்தவங்க தான் இந்த குஷ்பு. பாரதி ராஜா இயக்கத்துல குஷ்பு நடிச்ச ஒரே ஒரு படம் இதுதான். பிரதமரை கொல்றதுக்கு நடக்கக்கூடிய சதியில இருந்து அவரை எப்படி காப்பாத்துனாங்க குஷ்பு அப்படின்றது தான் கதையே. கனவு கண்ணியா இருந்த குஷ்புவை அதிரடி நாயகியா பாரதி ராஜா காமிச்சிருப்பாரு. இந்த படத்தோட திரைக்கதைய விறுவிறுப்பா சூப்பரா அமைச்சிருந்தாரு பாரதி ராஜா. மூணாவதா நம்ம பார்க்க போறது சிகப்பு ரோஜாக்கள். தமிழ் சினிமா அது வரைக்கும் இப்படி ஒரு படத்தை பார்த்ததே இல்ல. சைக்கோ த்ரில்லர் கதையை திரைப்படமாக்குனாரு பாரதி ராஜா. 1978ல வெளிவந்த 3வது படம், அதாவது இவரோட 3வது படம் தான் சிகப்பு ரோஜாக்கள். 175 நாளைக்கு மேல திரையரங்கத்துல இது ஓடி மிகப்பெரிய சாதனை புரிஞ்சிச்சு. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இதை தெலுங்கு, ஹிந்தில கூட ரீமேக் பண்ணாங்க. சீனுக்கு சீன் இந்த படத்துல விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. படத்தோட கிளைமேக்ஸ்ல நம்ம எல்லாருமே சீட்டோட நுனியில இருக்கிற அளவுக்கு வேற லெவலா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல, சில சீன்ஸ் எல்லாமே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ரொம்பவே சூப்பரா எடுத்திருப்பாரு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேய பக்காவா செதுக்கியிருப்பாரு பாரதி ராஜா. நம்ம 4வதா பார்க்க போறது டிக் டிக் டிக். இப்படத்தோட காட்சிகள் மட்டும் இல்ல, நிஜமாவே பல சுவாரஸ்யமான செய்திகளை உள்ளடக்கியது தான் இந்த டிக் 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 திரைப்படம். ராதா, மாதவி, சொப்னா அப்படின்னு 3 அழகிகளை அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்களோட உடம்புல வைரத்தை வச்சு கடத்தி அவங்கள கொலை பண்ணிடுவாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படத்தோட போஸ்டர்ல இருந்தே ஒரே சர்ச்சை தான். சட்டசபை வரைக்கும் இந்த படத்தோட கேள்வி எழுப்பப்பட்டது. பல போராட்டங்களுக்கு இடையே தான் இந்த படமே வெளியே வந்துச்சு. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமா இந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு. அந்த காலத்துல இளைஞர்களை கொண்டாட வச்ச படம் தான் இது. நம்ம 5வதா பார்க்க போற படம் பொம்மலாட்டம். 2008ஆம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்துல வெளிவந்த படம் தான் இது. அர்ஜுன் நானா நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் இந்த பொம்மலாட்டம். இது ஒரு கிரைம் ஸ்டோரி படம் தான். இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதுதான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் சொல்லலாம். தியேட்டர்ல பெரிய அளவுக்கு போகாட்டாலுமே நிறைய பேர் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தாங்க. இந்த படத்துல வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்பவும் விறுவிறுப்பா இருக்கும். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்மள யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதுல எந்த படம் உங்களோட ஃபேவரேட் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.